வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீதித்துறையிலேருந்து ஒரு ஆலோசனையாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தார். இப்போ அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகிட்டாருன்ற மாதிரி பேச்சு கேட்டுருக்கு. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பாஜகவோட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கார். பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கல. அதனால் பாஜக நான் பகிர்ச்சிக்க மாட்டேன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை சொல்கிறத விட்டுட்டார்ன்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. சிவி சண்முகமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நிற்குன்ற ஒரு குரல் கொடுத்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஆலோசனை கூட்டம் ஓபிஎஸ் நடத்துறதுல அந்த செய்தியாளர் சந்திப்பப்ப சொல்லியிருக்காரு, கோவக்காரர் சிவி சண்முகம். மித்தபடி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நியாயமான விஷயத்துக்கு தான் கோவப்படுவார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ ஓபிஎஸ்ஐ இணைக்கணுன்ற மாதிரி சிவி சண்முகம் பேசுனது உறுதியாக தெரியுது. எல்லாரும் ஒன்று நெஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது யார் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி பேர் தான் அடிபடுது. கேபி முனுசாமி தான் ஒன்றிணையத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக இவ்வளோ நாள் தள்ளி போனதுக்கு காரணமே கேபி முனுசாமி தான். கேபி முனுசாமி தான் எடப்பாடி பழனிசாமி மனசை கெடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி அண்ணியும் அதிருப்தி, ஓபிஎஸ் அதை விட அதிருப்தி, எல்லாரும் அதிருப்தி இருக்க ஒரு சூழ்நிலை. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்றுன்னு மொதல் கேபி முனுசாமியை தான் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.